ஹெல்த்தியா ஒரு சோயா சங்க்ஸ் டிக்கி பண்றதுக்கு சோயா சங்க்ஸ் ஒரு கப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சியில பல்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கிறோம். ஒரு பஞ்ச் கொத்தமல்லி அதோட 2 பச்சை மிளகாய் இதையும் வந்து மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணதை வந்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதோட இந்த பல்ஸ் பண்ண சோயா சங்க்ஸும் சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி சில்லி பேஸ்ட்ரியும் வந்து சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப்பு பொடியா கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சட்டு ஃபிளார் சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க வறுத்த கடலை மாவு இல்லாட்டினா அரிசி மாவு எனி மில்லட் ஃபிளார் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டி அதை வந்து டிக்கியா ஃபிளாட்டன் பண்ணிட்டு ஒரு கடாயில 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க அதை 2 பக்கம் மிதமான தீயில வச்சு குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சோயா சங்க்ஸ் டிக்கி நம்மளுக்கு ரெடி. புரோட்டீன் ரிச்சான இந்த டிக்கியை வந்து நீங்க அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா பர்கர் பேட்டிஸ் மாதிரியும் நீங்க சர்வ் பண்ணலாம். இதோட டீடைல்டு ரெசிபி அண்ட் வேரியேஷன்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.